மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். அனைவருக்கும் இனிய 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் 2025 புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம். இப்போ இந்த 2025 மெதுவாக செல்லும் கிரகங்கள் எந்தெந்த தேதிகளில் மாறுறார், அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2025 கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எந்த நாட்களில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், வருஷ பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு 1/1/2025ஆம் ஆண்டு. இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு 1/1/2025 குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க வசந்த நாளான புதன்கிழமை. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம். சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது சற்றேறக்குறைய 360லேருந்து 365 நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர். அப்போ இந்த வருஷத்தில் 2025 மிகப்பெரிய கிரகங்களான 2 கிரகங்களுடைய பயிற்சிகள். ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு 1. அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி. இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது. அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும்பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது, ஏப்ரல் மாதம் பிறக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது. ஆரம்பிக்கிறது குரோதி, அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம். இதில் 2 பயிற்சிகள், 1 குரு பயிற்சி, 2 ராகு கேது பயிற்சி. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுறார். மிதுனத்தில் சற்றேறக்குறைய 1 வருஷம் இருப்பார். இந்த 1 வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார், ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலையை அடைகிறார். நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதுனத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார், மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம். இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மிதுனத்தில் இருக்கார். அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் ராசியான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ? ஏப்ரல் மாதம் மாறுறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம், கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது. அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி, ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து
எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு. அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கக்கூடிய 18 மாதங்கள் 1.5 வருஷம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார். அதுபடி பார்த்தா 2 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார். ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார். 2 தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி 11 அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம். பொருளாதார ஸ்தானம் 10க்குடையவர் 11ல் இருக்கார். அப்போ 10, 11 தொடர்பு வரும்பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்ச விட்டு. அதே போல் குரு பகவான் அதிசாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது. அப்போ இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது. அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும்பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த பிறக்கக்கூடிய 1/1/2025 அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்று பார்ப்போம். 1/1/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார். அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதை தவிர பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். 6ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனுரில் இருக்கிறார். இதை தவிர சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம். திருக்கணிதப்படி பார்க்கல. வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு. பட் வாக்கியப்படி கிடையாது. திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் 2026 தான் பெயருது. அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். அதை தவிர இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்படியேற்பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது. இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா? ரிஷபராசி நேயர்கள், இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு உங்களுக்கு அவர் மே மாதம் மாற போகிறார். குரு 11/5/2025 அன்னைக்கு உங்களுடைய ஜென்ம குருவாக இருந்தவர் அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ தனகாரகன் தனஸ்தானத்துக்கே போயிடுறார். அது உங்களுக்கு மிக மிக சிறப்பான காலமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த 2025 அமைகிறது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்துக்கு இப்போ குரு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய காலம் 11/5 வரைக்கும். இந்த காலகட்டத்துக்குள்ளே இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். மேலும் 11/5/2025 அன்னைக்கு அவர் அங்கே போயிட்டாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த திருமண வாழ்க்கையில் திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் 2ஆம் இடத்துல குரு இருக்கிற போதும் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்திலே பெரும்பாலும் அமைஞ்சிரும். ரெண்டாவது, இப்போது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய குழந்தைகள் உண்டானாலும் கருத்தரித்தாலும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலமாக இருந்தது. அவர் அங்கே இருக்கக்கூடிய கேது பகவானும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு மாறிடுறார். வருஷம் பிறந்த ஒரு 15-20 நாள்லேயே 10 நாளைக்குள்ளே அவரும் மாறிடுறார். அந்த மாதிரி மாறுற காலத்தினால உங்களுக்கு
நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அதாவது இந்த குழந்தை பாக்கியத்திற்கு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய, பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. 2025 ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் மொத்தமே பெரிய ஏற்றமான வருடமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புது வரவு உண்டு, குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப செலவுகள் நடக்கக்கூடியது. அதாவது குடும்பத்தில் கல்யாணம் நடக்கும், குடும்பத்தில் சீமந்தம் நடக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியின் 6, 8, 10 3 இடத்தையும் பார்க்கறதுனால வேலையின் மூலியமாக, தொழிலின் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் வெளிநாட்டிலிருந்து அந்நிய செலாவணி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்தையே குரு பார்க்குறார், அவருடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷம். அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தை அவர் பார்த்தார்னா நிச்சயமாக வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தலையானால் இவ்வளவு நாளாக 5ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். இதன் மூலியமாக பார்த்தேன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராகுவும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் இருக்கார். 10ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். குரு பகவானின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி. அதுவும் பார்த்தோன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரை, பெரிய திரை, இந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அந்நிய செலாவணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாட்டு பாடுறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால் பதனிடும் தொழில்கள், அதை தவிர ஆடை தொழில், ஆடை தொழிலில் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அது தவிர இந்த சுக்கிரனுடைய வீடுன்றதுனால இந்த நகாசு வேலைகள், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஏரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும், அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தால் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த 2025 வருஷத்தில் பார்த்தாலேயானால் 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா ராகுவும் 10ஆம் இடத்துல சனியினுடைய வேலையை செய்யணும், சனியும் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனாலையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி மிகப்பெரிய யோகர். ஏன்னா 9 10 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதினு சொல்கிறதுனால சனி பகவான் அதீதமாக கொடுக்கக்கூடியவர். நேர்மையாக சம்பாதிப்பதற்காகவும் நேர்மையாக செல்லக்கூடியவர்களுக்கும் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது. அவர்கள் 2025 ஆரம்பத்தில் கையில் 100 ரூபா வச்சுருந்தாங்கன்னா 2025 கடைசியில் பார்த்தோன்னா அவள் கையில் 10 லட்சம் ரூபா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. மிகப்பெரிய பொற்காலமாக இந்த காலம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் இந்த ராகுவின் பெயர்ச்சியும் இந்த கேதுவின் பெயர்ச்சியும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஜென்ம குரு அப்படின்னா வனத்திலே அப்படிம்பாங்க. அந்த காலகட்டங்களில் இடமாற்றம் ஏற்படக்கூடியதை வனம் அப்படிம்பாங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசியை சேர்ந்த வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அவங்க எந்த வேலை பார்த்துருந்தாலும் ரொம்ப நாளாக தனக்கு உண்டான ரெகக்னைஸ், எப்பொழுதுமே நம்ம எதிர்பார்க்குறது வேலைக்கு உண்டான அங்கீகாரம், அதாகப்பட்டது பதவி உயர்வு, அடுத்தது பண வரவு, அதாகப்பட்டது ஹைக் கிடைக்கணும் எதிர்பார்த்துட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மேக்குள்ளார கண்டிப்பாக பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கும். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, அந்த காலகட்டங்களில் வனம் அப்படிம்பாங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய மேலதிகாரிகளாக இருக்கட்டும், கீழதிகாரிகளாக இருக்கட்டும், காவல்துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், ரொம்ப நாளாக வெளியூர் வெளிமாநிலத்திலே இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க விரும்பின இடத்துக்கு பதவி உயர்வோடு பணமாற்றத்தோடு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2025 ஆண்டு. 2025 டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருக்கிட்ட அத்தனை அரசு அலுவலர்களுக்கும் கண்டிப்பாக பதவி உயர்வோட பணவரவோட இடமாற்றம் கிடைக்குமா, சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ராகு கேது. ராகுவை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் 10ஆம் இடம்.
10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவானே அங்கே ஆட்சி பெற்று இருக்கார். கடந்த காலகட்டங்களில் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியாகி இப்போ ராகு கூட சேர்ந்துருக்கார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். இதுவரையிலும் தெருமுனையில் சின்னதாக கடை வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிரம்மாண்டமான செயின் லிங்க் ஸ்டோர் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பார்த்ததோட பண வரவு திடீர்னு பண வரவுகள், லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போன்றவையில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாகும். அப்போ தொழில் நல்லபடியாக இருக்குமா? தொழில் நல்லபடியாக இருக்கும். இதை தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். எப்படி கேட்டிங்கன்னாக்க 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். அவர் எப்பொழுதுமே நம்மளுடைய பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு 7 கிரகங்களுக்கு மட்டும் சொந்த வீடு உண்டு. 2 கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுகளுக்கு சொந்த இடம் கிடையாது. ஆனாலும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க. அப்போ 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறமே 10ஆம் இடத்துல ஒரு பாபம் கிரகங்கள் அல்லது பாம்பு கிரகங்கள். அப்போ பாம்பு கிரகமான ராகுவும் இருக்கார், கூட அந்த இடத்தோட ஓனரான சனியும் இருக்கிறாரு. அப்போ தொழிலில் அபரிமிதமான யோகங்கள். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு தொழில் தொடங்கணும், நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்படும். அதன் மூலியமாக புதிய ஃப்ரான்ச்சைசி வெளிநாட்டில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, அடுத்தது கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அவர் மாறுறது யாரோட இடத்துக்கு மாறுறாரு அப்படின்னாக்க அனைத்து கிரகங்களுக்கும் ஒளி வழங்கக்கூடியவர் சூரியன். சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் செயல்படுது அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதே போல் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்திலேயே கண்ணுக்கு அதிபதி, ஒளிக்கு அதிபதி அப்படின்றது சூரியன். அப்போ நுண்கிருமியான கேதுவும் சற்றேறக்குறைய 2 மாதத்துக்கு அங்கே இருப்பாங்க. ஏப்ரல், மே, ஜூனில் இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் கண்ணை ரொம்ப பார்த்துக்கிறது நல்லது. இந்த மெட்ராஸை வரக்கூடிய வாய்ப்புகள், அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நோய் தொற்றுக்கள் கண்ணில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கண்ணை கொஞ்சம் இமயம் பாதுகாக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்க கண் நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய விசேஷ பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய ராசியோடைய இன்னொரு வீடான உங்களுக்கு இது உண்டான மிதுனம், கன்னி, துலாம். இதை துலாம் அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதாகப்பட்டது. எப்போதுமே பார்த்தோம்னாக்க கலைத்துறைக்கு தொடர்புக்கு உண்டான அதிபதி அப்படின்றது சுக்கிர பகவான். அவர் மேக்கு அப்புறம், ஏப்ரல், மேக்கு அப்புறம் அவருடைய பார்வைப்படுது. அப்போ இந்த ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் கம்யூனிகேஷன் தொழிலில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் ஒரு ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்குமா? நல்ல வருடமாக இருக்கும். அதே போல் சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்கள் 2023ஆம் ஆண்டு வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க. தொழில் எதுவும் இல்லாமல் தொழில் முடக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த தொழில் முடக்கம் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு இன்னொரு வீடான துலாத்தை பார்க்கறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இங்கே வாங்கிட்டு இருந்த வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் கிடைச்சி கடந்த 2024 பட்ட கடன்கள் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாமா, ஆனந்தமான ஆண்டு, அற்புதமான ஆண்டு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய பலன்களின் அளவு, தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி குறையுது அப்படிங்கிற காலகட்டங்களில் எந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக, தெளிவாக, விவரமாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. இப்போது இவங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நேரும் அப்படின்னு சொல்கிறது மாதிரியா இந்த வருஷத்தில் அவங்களுக்கு திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பதி சென்று வந்ததுக்காகவே அவங்களுக்கு எல்லாத்துலேயும் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும்.
ஏன்னு கேட்டால் குருவனுடைய பார்வையினால் மாற்றங்கள் நிகழக்கூடிய காலமாக இருப்பதனால அந்த திருப்பதி சென்று வரணும். இது போக அவங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ அவங்களுக்கு என்ன திசை நடக்குதுங்கிறத பாருங்கள். அந்த திசை உங்களுக்கு வலுவான நிலையில் இருந்து நல்லதை செய்யக்கூடிய நிலையாக இருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தை போய் நவகிரகத்திலேயே அதே தெய்வத்தையே போய் வழிபட்டு வந்தீங்கன்னா சால சிறந்ததாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய காலகட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நன்மை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக போய் திருப்பதி சென்று வாங்க, திருப்பம் வரும். அதுபோல் எந்த கிரகம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதோ, இப்போ நடந்துட்டுருக்கிற திசை சரியில்லாமல் இருந்தால் அந்த திசைக்கு உண்டான கிரகத்தை போய் வாரம் வழிபடுங்க, கண்டிப்பாக நன்மை அடைய முடியும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இந்த 2025 மிகப்பெரிய பொற்காலமாக அமைய போகிறது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு தனகாரகன் தனஸ்தானத்திலிருந்து இருப்பது பெரிய ஏற்றம். அவர் பார்ப்பது 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. அதாவது ரேஸு, இன்சூரன்ஸ், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களிலும் வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பில் வெற்றி கிடைக்கும். அதை தவிர தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாட்டி அமைய போகிறது. இந்த 2025 பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. இவ்வளவு நாளாக இந்த ஒரு வருஷமாக பார்த்தோம்னா 2024 மொத்தமே ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருக்கீங்க. எந்த நேரத்தில் என்ன ஆகிடுமோன்னு ஒரு சின்ன பயமும் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயமெல்லாம் போய் வெற்றிகள் எல்லாமே கிட்டக்கூடிய காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ல் சனி பகவானும் அதற்கு பிறகு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராகுவும் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா குருவின் பார்வையில் இவர்கள் 2 அசுப கிரகங்களும் குருவின் பார்வை பட்டதனால சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக கோதண்ட ராகுவாக 10ஆம் இடத்தில் இருப்பதும் அதன் வழியாக பார்த்தோம்னா 9 10 அதிபதினு சொல்லக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகமும் அவர்களுக்கு சேரும். இதன் மூலியமாக பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இப்போ அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க, பொது வாழ்வில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த 2025ஆம் ஆண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சனியின் பார்வை 4ஆம் இடத்துல விடுறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இளநிலை கல்வி இதெல்லாம் படிக்கிறவங்க, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், ஆர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் படிக்கிறவங்களுக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மேல்நாட்டு படிப்பு படிக்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தேனால் பணவரவிற்கு பஞ்சமில்லை, உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், மிகப்பெரிய ஏற்றத்தோடு இந்த வருஷம் 2025 இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நிச்சயமான பொற்காலமாகவே அமையப்போகுதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.